விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி 21, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:40 இரவு வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி திதி. நட்சத்திரம் சித்திரை 11:36 இரவு வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம், யோகம் திருதி 3:49 காலை வரை, அதன் பின் சூலம், கரணம் பவம் 12:40 இரவு வரை, பிறகு பாலவம் 2 விடியற்காலை வரை, பிறகு கௌலவம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சமநோக்கு நாள். இன்னைக்கு தேய்பிறை. அதே மாதிரி இன்னைக்கு முழுவதுமான நாள் அப்படின்னா மரண யோகம் 11:36 இரவு வரை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, சந்திராஷ்டமம் இன்னைக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, கரணம் 7:30 மணிலேருந்து 9 மணி, சூரிய உதயம் 6:35. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய், கன்னியில கேது, மகரத்துல சூரியன் புதன், கும்பத்துல சனி சுக்கிரன், மீனத்துல ராகு. இன்றைக்கு மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்மாசனத்துல புறப்பாடு கண்டருளால் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை குடியருள். அதே மாதிரி இன்றைக்கு திருத்தலம் அப்படின்னு சொல்லும் போது திருக்கழுகுன்றம் குபேரலிங்கம் கோயில் நல்ல குறையா செல்வம் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் சென்று வருவது நல்ல பிராப்தத்தை ஏற்படும். மேஷ ராசிக்காரங்க இப்போது உங்கள் ராசி பலனை பார்க்கலாம். மேஷத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாராட்டுகள் குவியும். நீங்கள் செய்கிற செயல்கள், அரிய செயல்கள் எல்லாம் மற்ற பாராட்டுக்குரியதாக இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடிய வழி அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய விஷயத்தை பார்த்து, நற்செயல்களை பார்த்து, அற்புதமான செயல்களை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க. சக பணியாளர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பாராட்டு வெகுமதிகள் கொடுக்க காத்திருக்கிறார். இன்னைக்கு அதுக்கான நல்ல பிராப்தம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மேஷத்துக்கு திசைகள் ஏதாவது அவயோகமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். ஏழரை சனியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே அதற்கான தாக்கங்களையும் பாதிப்புகளும் கொடுக்கறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான செவ்வாழை வைத்து வழிபட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், பிணிகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படும். ரிஷபராசிக்காரங்க சிந்தனை மேலோங்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகுது. நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய எண்ணமே செயல்களே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கும். அதிகார பதவி உங்களுக்கு தேடி வரும். பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய நல்ல நாள். இன்ட்ரெஸ்ட் பேஸில் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. நல்ல இந்த கோயில் பணியெல்லாம் எடுத்து செய்வீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைமை. மனைவிக்கிடையே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்க பரிசு பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். பரிசு பொருட்கள் குவியும். வெகுமதிகள் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலையோ உத்தியோகத்திலேயோ. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடியதாகவும், விளையாட்டுத்துறையில் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வரக்கூடியதாகவும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது.
கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சிம்மராசிக்காரன் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கொடுக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சமசப்தமாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கணவன் மனைவிக்குடைய ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலும் இறுதியில் நன்மையே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது, நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கைமீறி போகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் கோவப்படுவீங்க. இந்த கோவத்தை குறைக்கணும். அப்போ தான் உங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்னைக்கு சும்மா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை விளக்கேற்றி வழிபட நல்ல பலனை ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க மகிழ்ச்சி உருவாகும், சந்தோஷத்தில் திளைப்பீர்கள். மிக குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நிறைய முன்னேற்றங்கள் பெறுவீர்கள். இன்னைக்கு அதிகமான மன அழுத்தத்திலிருந்து திரும்பி வருவீர்கள். பண சங்கடத்திலேருந்து சந்தோஷத்தைக்கு வருவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமான பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட நல்ல மாற்றங்களை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களில் கடந்து போகக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்படணும். துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட அனலைஸ் பண்ணிக்கணும். உங்கள் பெரியவங்ககிட்ட உங்களுடைய ஹெல்ப் அப்படிங்கிறது கேட்டுக்கணும். ஆதரவு, சப்போர்ட்ஸ், உதவி இதெல்லாம் கிடைக்கும். விருச்சிகராசிக்காரங்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. விருச்சிகராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைத்து செவ்வாய் ஹோரையில் வழிபட நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க தனப்பிராப்தம் உண்டாகும். மிகப்பெரிய தொழில் ஸ்தானத்தை எடுத்து செய்வீர்கள். வெற்றிகள் குவியும். தனசுக்கு என்றைக்குமே ஒரு யோசிக்காமல் செய்ய மாட்டாங்க. யோசித்தா நிதானமாக போவாங்க. நிதானமாக ஒரு விஷயத்தை டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் குவிய இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியும் விலகும். நல்ல சந்தோஷமான நாள். இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமான மனதார வழிபட நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வரும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை உண்டாகும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கும் உங்கள் மேலே. அதனால கொஞ்சம் யோசித்து தான் செயல்படணும். எல்லாத்துலேயும் நிறைய நன்மைகள் இன்னைக்கு நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தொழிலையோ உத்தியோகத்துலேயோ நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயத்தை காம்படேட் பண்ணுவாங்க. நிறைய மரியாதை புகழ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமாக சந்திராஷ்டிரமனால இருக்கணும். சந்திராஷ்டிரம நட்சத்திரமாக இருக்குது. பாதம் வரையே டிஃப்ரெண்ட்டாக வரும். இருந்தாலும் மீனவாசிக்கும் அந்த புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கும் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா பணியும் எடுத்து செய்யுங்க. புது முயற்சிகளை கொஞ்சம் தவிருங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம நாள்னால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். புகழ் அடையக்கூடிய நாள். உங்களுடைய அரிய செயல்களை சாதனைகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சந்தோஷ மிகுதினால வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் களம் காணவே. களத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. தொழிலில் நல்ல லாபம் கொடுக்கணும். வெளிநாட்டு வாழ் மக்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு பெற்ற
தொழில்களில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதி ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.